ஞானிகள் அவ்வப்போது சித்தர் பெருமக்கள் அவ்வப்போது இந்த உலகத்தில் தோன்றுவார்கள். அத்துணை ஞானிகளும் ஆசான் முருகபெருமானுடைய ஆசி பெற்று வந்தவர்கள். சரி, எதற்காக ஞானிகள் தோன்றுகிறார்கள்? இந்த உலகத்தில் எதற்காக ஞானிகள் தோன்றிக் கொண்டிருக்கின்றார்கள்? ஐயா மாதிரி அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவதற்கு என்றே என்னை இந்த யுகத்தே வரிவைக்க உற்றேன், அருளை பெற்றேன் என்று ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அன்பர்களே, நாமெல்லாம் வெள்ளையும் சொல்லியமா இருப்போம். நல்லா செலவு செஞ்ச சட்டையும் வேட்டி பேண்ட் சட்டைலாம் போட்டுட்டு இருப்போம். பார்க்கறதுக்கு ஜவ்வாது சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு மனமன இருப்போம். நம்ம வெளி தோற்றத்திற்கு பளிச்சு நின்று இருப்போம். பார்க்குறவங்க கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு தோற்றத்தோடு இருப்போம். அது உண்மையா? அந்த புறத்தோற்றம் உண்மையா? அந்த புறத்தோற்றம் நாம் இருக்கின்ற அந்த பளீர் என்று வெண்மையான தோற்றம் உண்மையா? உண்மை இல்லை என்று சொல்கின்றார்கள் சித்தர்கள். சித்தர்கள் மரபு அதுதான் சொல்கின்றது. நீ வெளியில என்னதான் ஜாம் ஜாம் இருந்தாலும் சரி, ஓ யோகிதை என்னன்னு எங்களுக்கு தெரியும்பா அப்படின்னு சித்தர்கள் பரம்பரையில் சொல்றாங்க. என்ன யோகிதை? நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை தீய குணங்களும் அவங்க கண்ணுக்கு பளீர் என்று தெரியும். நாம வெளியில எப்படி இருந்தாலும் இருக்கலாம், நல்லா விலைன்னு இருக்கலாம், வாசனையோடு இருக்கலாம், சோப்பு போட்டு குளிச்சுட்டு மனமனன்னு வரலாம், நாரி போய் கிடக்கிற உள்ளுக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அத்தனை பேரையும் ரொம்ப சந்தோஷம் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு. அதுதான் உண்மை, என்னை சேர்த்து தான் சொல்றேன். அத்தனை பேரையும் திருத்துவதற்கென்றே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள் சித்தர்கள். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும், உலகத்தில் 90% மக்கள் 10% நல்ல 90% மட்டும் நான் திருத்த வந்திருக்கேன் அப்படிலாம் சொல்ல, உலக அனைவரையும் எல்லாத்தையும் திருத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஞானிகள் தோன்றுவதே நமக்காக தான். நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான், நாம உருப்பட வேண்டும் என்பதற்காக தான். நன்றாக கேட்டுங்கள், நாம் உருப்பட வேண்டும் என்பதற்காக தான். நான் என்ன உருப்படல, நான் நல்லா தானே இருக்கேன். கார் இருக்குது, பங்களா இருக்குது, மனைவி மக்கள் எல்லாம் இருக்காங்க, பணம் இருக்குது, பேங்க்ல டெபாசிட் இருக்கு, 500 பவுன் நகை இருக்குது. இதெல்லாம் உருப்புறதுக்கான வழியா? இதெல்லாம் உருப்புறதுக்கான வழியா? அதை வச்சு என்ன செஞ்ச, என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, உருப்படியானதை செய்யணும், உருப்படியான செய்யணும். ஐயா நம்மள்கிட்ட எல்லாமே இருக்கு, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் இருக்குது. போகும்போது வருமா? ஒரு பிடி அரிசி வருமா? நேற்று வாங்கி வச்ச நல்லெண்ணெய் வருமா? ஆடிக்கார் வருமா? எது வரும்? கூட எது வரும்? அப்ப நீ உருப்பிட்டியா? எல்லாம் வளர்ந்தா 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்ட, நிறைய சொத்து சேர்த்த, நிறைய சொந்த பந்தம், நண்பர்கள், உறவினர்கள். நீ செத்த அன்னைக்கு 1000 பேர் வரான் இறுதி ஊர்வலத்துக்கு. ஆனா நீ என்ன கொண்டு போன? ஐயா இடுப்புல கட்டி வச்சிருக்க அருணா கொடி அறுத்து அனுப்பிச்சிருவான் சுடுகாட்டுல. நீ என்னதான் எடுத்துட்டு போன? நீ அப்ப உருப்படல. நீ உருப்புறதுக்கு வழி சொல்றதுக்கு தான் சித்தர்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றார்கள், ஞானிகள் தோன்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகோர் அனைவரையும் சகத்தே திருத்தி, அத்தனை பேரையும் திருத்தி, ஒருத்தரை விடாம எல்லாத்தையும் திருத்தி, நான் பெற்ற யுகத்துல நான் உள்ளுக்கு பெற்ற அந்த பேரின்பத்தை, அந்த 1000 கோடி சூரிய பிரகாசத்தை, அந்த முருகபெருமானுடைய திருவடிகளை, நான் கண்ட தரிசனத்தை நீங்க எல்லாம் பெறணுங்கிறதுக்காக தான் சித்தர்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சும்மாலாம் அவங்க தவத்தை செஞ்சாங்க, வந்தாங்க, போனாங்க, அப்படிலாம் யாரும் போறதில்ல. மக்களை கூவி அழைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்களை பாருங்க, நாங்க வந்திருக்கிறோம், எங்க திருவடிகளை பற்றி வணங்குங்க, நாங்க தான் சாட்சாத் முருகபெருமான் சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லிட்டு இருக்காங்க. நாம தான் கேட்க மாட்டேங்கிறோம். இப்போயாவது விழிச்சுக்கணும், இந்த காலகட்டத்திலேயாவது நாம முழிச்சுக்கணும். இந்த நூற்றாண்டுல, இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல ஒரே ஒரு ஞானி எங்கேயும் கிடைக்காது.
ஒரே ஒரு ஞானி. மரணத்தை வென்று விட்டேன், காமத்தை ஒழித்து விட்டேன், கோபத்தை கொன்று விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஞானி இங்க இருக்காங்க. ஒரே ஒரு ஞானி தான். நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். யாரும் இல்ல. இந்த கண்டத்துல ஒருத்தங்க, பிரான்ஸ்ல ஒருத்தங்க, யூரோப்ல ஒருத்தங்க, இங்கிலாந்துல ஒருத்தங்கன்னு பிரிச்சுலாம் ஞானிகள் இல்ல. எல்லா சித்தர்களும், உலகத்தில் உள்ள நவகோடி சித்த ரிஷிகளும் அத்தனை நல்ல சக்திகளும் கூவி கூவி சோடியின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரே செய்தி இங்க இருக்காருப்பா. இங்க இருக்காரு மரணத்தை வென்ற ஞானி. இங்க இருக்கிறாரு. பழம் காயாய் விட்ட ஞானி, பழுத்த பழம் இளமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயார் நிலையில் இருக்கின்ற ஞானி இங்க இருக்கிறாரு. அவருடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு ஞானிகளும் கைகூப்பி அவர்கள் வணங்கி நமக்கு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா சொல்லக்கூடிய விஷயத்தை அலட்சியமாக விட்டுவிட்டால் நஷ்டம் ஐயாவுக்கு அல்ல, ஐயாவுக்கு அல்ல, நமக்கு தான். நமக்கு தான் நஷ்டம். நாம உருப்படாம போயிடுவோம். வந்தோம், வாழ்ந்தோம், ஏதோ 4 படம் பார்த்தோம், ஒரு 10 சீரியலை பார்த்தோம், டிவியை பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம், சாப்பிட்டோம், போயிடுவோம். என்ன எடுத்துட்டு போறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானிகளை பூஜை செய்யுங்கள், ஞானிகளுடைய திருவடிகளை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு முறை, ஒரே ஒரு முறை முருகா என்றோ அல்லது அகத்தீசா என்றோ ஞான சம்பந்தா என்றோ அவ்வை பராட்டியார் என்றோ அழைத்து விட்டால் போதும். ஒரே ஒரு முறை, ஒரு முறை கூப்பிட்டுட்டீங்கன்னா அவங்க பார்வை உங்க மேல படும். யார் எம்மை அழைத்தது, யார் எம் தலைவனை அழைத்தது என்று அவங்க பார்வை உங்க மேல படும். நீங்க கடைசி வரைக்கும் நீங்க போகின்ற எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, அத்தனை ஜென்மங்களிலும் ஞானிகள் உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். உங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுப்பார்கள். ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை அறிவுரைகளையும் நாம் பின்பற்றினால் நமக்கு நல்ல பாதுகாப்பு உண்டு, நம்முடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு உண்டு, நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சம் பெறும். இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தான், இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தான், இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தான் உண்மையான சங்கம் என்பதை இந்த சபையில் நான் அறுதிட்டு கூறிக்கொள்கின்றேன். சுயநலமில்லாத சங்கம், வந்த பொருளை மதம் கொண்ட யானை போல் மக்களுக்காக வீசி எறிந்த சங்கம். ஏதாவது இருப்பு இருக்கா? ஏதாவது இருப்பு வச்சிருக்காங்களா ஐயா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ கோடி பணம் வந்திருக்குது, அத்தனையும் மக்களுக்காக வாரி இறைத்து தர்மம் 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 என்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய உன்னதமான ஞானியை வீழ்ந்து வணங்கி அவர்கள் காட்டிய வழியில் நாம் கடையேறி வெற்றி பெறுவோம் என்று என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே ஒரு சிற்றுரையாவே அவர் நிறைய பேசுவார். இன்னைக்கு சிற்றுரைன்னு அவரே சொல்லிட்டு நிறுத்திட்டாரு. ஆனால் அற்புதமான ஒரு கவியை எடுத்து காமிச்சிட்டார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகத்தரணை வரையும் சன்மார்க்க சங்கத்தினை அடைவித்திட, அவர்களெல்லாம் சன்மார்க்க சங்கத்திலே வந்து சேர்ந்து அவர்களும் வெள்ளையாகணும். புறத்தே மாத்திரம் வெள்ளையானா பத்தாது, அகத்திலும் வெள்ளையாக வேண்டும் என்பதற்கு